ஹலோ வணக்கம். என் பேர் சதீஷ். இவங்க பேர் பானுப்ரியா, என் ஒய்ஃபு. இவங்க என்னுடைய பேபி நிகாஷ். இவர் பேர் இப்போ 6 months ஆகிருக்கு இவர் பிறந்து. ஆக்சுவலி எங்களுக்கு 2010 மேரேஜ் ஆச்சு. ரொம்ப லாங் இயர்ஸாக குழந்தை 13 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்களும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எங்கெங்கேயோ போய் பார்த்தோம். பட் இன்னும் சக்ஸஸ் ஆகலை. எங்களுக்கு ஐவிஎஃப் நிறைய பார்த்தோம், எதுவும் சக்ஸஸ் ஆகலை. அப்புறமா நாங்கள் வீடு முதல்ல ட்ரிப்ளிகனில் இருந்தது. அப்புறம் ஷிஃப்ட் ஆகி பள்ளிக்கரணைக்கு வந்தோம். 2020 வந்தோம் நாங்கள். அப்போ தான் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, விஜின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணாங்க. இந்த பிஎஸ்எஃப்சி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது ஓகேம் துறை பக்கத்தில். நல்லா பார்க்குறாங்க, ரொம்ப சர்வீஸ் மைண்டடாக இருக்காங்க, அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வைப்போம். ரொம்ப கேஷுவலாக தான் வந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் டாக்டர் உமா ரமேஷ் மேடம் பார்த்தோம். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் நாங்கள். அவங்க ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக ரொம்ப இதுவாக பேசினாங்க. நீ கவலைப்படாதவங்க, உனக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்குது, நிச்சயம் அது நான் கேரண்டி, உனக்கு கண்டிப்பாக குழந்தை வரும், கவலைப்படாதுன்னு சொல்லி அன்றைக்கி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் எல்லாமே நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 year ட்ராவல் பண்ண அவங்களோட சேர்ந்து ஃபைனலாக எங்களுக்கு January 8 அன்றைக்கி எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டான். ஸோ இதுக்கு எல்லா கிரெடிட்டும் மேடம் தான் போய் சேரும். எங்கள் லைஃப் டைமில் மறக்க முடியாது உமா மேடமை. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் எங்களுக்கு இந்த குழந்தை கிடச்சிது. அவங்களும் ப்ளஸ் மற்ற ஸ்டாஃபுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுவும் மெயினாக காயத்ரி மேடம், அப்புறம் இவங்க கௌரி சிஸ்டர், இவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு. ஸோ லைஃப் டைமில் என்னால் அது மட்டும் இல்லை, டாக்டர் சித்ரா சங்கர் மேடம் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நாங்கள் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தோம், ரொம்ப ஒன்றும் கிளிக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட் சைக்கிள் அப்போ மேடம் தான் கூப்பிட்டு எங்களை உட்காந்து வச்சு பேசினாங்க. ரொம்ப அந்த டைமில் உமா மேடமால் வர முடியல, பர்சனல் இஷ்யூஸ்னால வர முடியல. அப்போ இவங்க தான் கூப்பிட்டு வச்சு கவலைப்படாமல் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு இதுவாகும், நாங்கள் ஃபுல் கேர் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதல் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் சைக்கிளே கிளிக் ஆச்சு. ஸோ அதுவே பாரதி சிஸ்டரும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்களும் இதில் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த சைக்கிள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு பிஎஸ்எஃப்சி அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் டாக்டர் உமா ரமேஷ் மேடம் எல்லாரையுமே இதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நாங்கள் 12 வருஷமாக நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்பவும் எங்களுக்கு ஒன்றும் கிளிக் ஆகலை. எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்னாலே கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த மாதிரி பயம் கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் நமக்குன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் நானும் விட்டுட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்கே போகல. அப்புறம் என் ஃப்ரெண்டு இங்கே நல்லா பார்க்குறாங்க, நிறைய சக்ஸஸ் இருக்குது, நீ போ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலான்னு தான் வந்தோம். உமா டாக்டர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு இதுவே ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்கள. இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பயமும் தெரியல. நர்ஸும் சரி, டாக்டரும் சரி, எல்லாமே ஒரு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் மூவ் பண்ணுவாங்க. அந்த பயம் தெரியல அந்த ஹாஸ்பிட்டலில் முதல்ல. அந்த தைரியத்தில் தான் இந்த ஐவிஎஃப்கே நான் ஒத்துக்கிட்டேன். நான் இங்கே ஒரு 1 year 2 times நாங்கள் இது பண்ணோம். அப்போவும் கொஞ்சம் டல் ஆகிட்டோம் நாங்கள். அப்போ ரொம்ப உடஞ்சிட்டேன், அவ்வளோதான், நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ சித்ரா டாக்டர் தான் ரொம்ப நீ கவலைப்படாதுன்னா கண்டிப்பாக உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அந்த ஒரு க்ரூஷியல் டைமில் அவங்க பேசுனது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது மேம் பேசுனது. அப்புறம் உமா மேம் வந்தாங்க. அவங்களும் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன், உன்னை நீ குழந்தையோட தான் போவேன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. அந்த இது அவங்க சொன்ன வாக்கை நிறைவேற்றிட்டாங்க. எனக்கு உமா மேம் எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு காட் மாதிரி அவங்க. எனக்கு உண்மையிலே இங்கே இப்போ அவங்க கூட அவங்க எனக்கு இது பண்ணவே தான் அந்த லட்டு இருக்கான் நிகாஷ், என் என் குட்டி பையன் செம்ம வாழுவேன். அதனால் நீங்கள் எதுக்கும் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். தைரியமாக இருங்க. எத்தனை தடவை பண்ணாலும் நமக்கு பிறக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. யாராக இருந்தாலும் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். என்னன்னா டாக்டர்ஸும் நர்ஸும் எல்லாருமே நமக்கு இதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு நம்மளோட நம்பிக்கைன்றது முதல்ல இருக்குது. அந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நம்மக்கிட்ட நம்ம குழந்தைய கொண்டு சேர்க்கும். தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும், பிஎஃப்சி ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் மற்ற ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு வெரி சர்வீஸ் மைண்டட். மற்ற ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம். ஆனால் பிஎஸ்எஃப்சியில் அப்படி பண்ணல. ஒரு சில சமயம் ஒரு சில சைக்கிள்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப சில அமௌண்ட்லாம் கன்செஷன்லாம் கொடுத்தாங்க, கன்சிடரபிள் அமௌண்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் நிச்சயமாக சொல்லி அதெல்லாம் என்னுடைய ட்ராவலிங்கில் அப்போ சில ஃபினான்ஷியல் நெருக்கடிலாம் இருந்தது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்ச காரணம் இவங்க கொடுத்த அந்த கன்செஷன், டிஸ்கவுண்ட்டு, அதெல்லாம் தான். அது நிச்சயமாக அந்த பிஎஸ்சிஎஃப்சி ஹாஸ்பிட்டலுக்கு இது கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும், ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டாக இருந்ததுக்கு. தேங்க்யூ.